ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டார். அல்லாஹ் அவர்களோட கோபமா காஃபிர்கள் பிடித்து இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பில் போட்டாங்க. என்னையும் உங்களையும் இதுவரைக்கும் நெருப்புல போடல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இப்ராஹிம் நபியோட கோபமா ஃபிரௌன் படையே பிரட்டி வருகிற நேரம், கடல் குறுக்க நிக்கிற நேரம் மனிதர்கள் பதறி போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்க்கிறோம். அல்லாஹ் மூசா நபியோட கோபமா ஏன் இப்படி? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போன பயணம் எப்படிப்பட்ட பயணம்? அல்லாஹ்வுடைய தூதரோட அல்லாஹ் கோபமா இல்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு மனிதனுக்குள் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினால் அல்லாஹ் அவன் பக்கம் அந்த மனிதனை இழுக்கிறான். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சோதனையை கொடுத்து அல்லாஹ் தன் பக்கம் இழுக்கிறான். இதுவரைக்கும் தஹஜ்ஜத்தில் எழும்பாதவர் புள்ள ஐசியூல தன்னுடைய சஜிதாவுல தலையை வைத்து விட்டு அல்லாஹ்வோட அழுது பேசுவார், தேம்பி அழுது பேசுவார். அல்லாஹ்வுக்கு அந்த அடியானை தன் பக்கம் இழுக்க வேண்டி இருந்தது. அல்லாஹ்வுக்கு அந்த அடியானை தன் பக்கம் பேச வேண்டும், தன்னோடு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு அல்லாஹ் வாசலை திறந்து கொடுக்கிறான்.